புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றான் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றான் திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இயேசு ஆண்டவரில் என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆண்டவர் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொண்டு கிறிஸ்து இயேசுவே நமக்கு எல்லாமும் என்ற நம்பிக்கையில் உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொள்வோம், உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொள்வோம் என்ற சிந்தனையில்
இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அமெரிக்க நாட்டில் விஸ்கான்சின் மாகாணத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருட்பணியாளர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் மேற்கொள்ளும் இந்த நற்கருணை ஆராதனை நம்மையும் நம் குடும்பங்களையும் குறிப்பாக நம் தேசத்தையும் நம்பிக்கையில் ஆழப்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் மத்தியில் புரையோடிக் கொண்டிருக்கக்கூடிய அவநம்பிக்கைகள், நோய் நொடிகள், பிரச்சனைகள், கலக்கங்கள் மத்தியிலே இன்னும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு ஆழமான குணப்படுத்துதலை தருவார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். யோவான் நற்செய்தியின் தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்த திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் கேட்ட வினா, நீர் எங்கே தங்குகிறீர் என்ற கேள்வி. இயேசு கொடுத்த பதிலோ, வந்து பாரும் என்றார். பின்தொடர்ந்து சென்ற சீடர்கள் அன்று இரவு அவரோடு தங்கினர். மறுநாள் மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை தன் சகோதரருக்கு அறிவிக்க பிலிப்பு ஓடி வந்தார் என்று யோவான் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பணியின் தொடக்கத்தில் நடந்த இந்த நிகழ்வு உயிர்த்த ஆண்டவரில் மீண்டுமாக அது தலைகீழ் மாற்றமாக மாறுகிறது. சீடர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எம்மாவுஸ் நோக்கி. இயேசு அவர்கள் பின்னே வந்து அவர்களோடு பயணிக்கிறார். அவர்களோடு இறை வார்த்தையை விளக்கி கூறிய பின்பு நற்கருணையை அவர்கள் மத்தியிலே பிரசன்னப்படுத்துகின்ற அந்த பொழுது அவர்கள் கேட்ட அதே ஆர்வம் வினாவாக எம்மோடு தங்கும் என்று. ஆண்டவரோடு தங்கிய சீடர்கள் இன்று எழுப்பிய வினா, நீர் இன்று எங்களோடு தங்கும் என்பதுதான். அவர்கள் தங்கி ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்தது போல கிறிஸ்து அவர்களோடு நற்கருணை பிரசன்னமாக தங்க ஆயத்தமாகினார். அதே கிறிஸ்து இன்று நம்மோடு நற்கருணையிலே பிரசன்னமாகிறார். இந்த நற்கருணை பிரசன்னத்தில் ஆண்டவர் நம்மோடு தங்கியிருக்கின்ற இந்த சூழலிலே நாமும் அவரோடு தங்கியிருந்து இந்த 1 மணி நேரம் நமக்காகவும், நான் குறிப்பிட்டது போல குறிப்பாக நம் தேசத்திற்காகவும், மக்கள் இந்த கொடிய நோயிலிருந்து விடுதலை பெறவும், சிறப்பாக அவர்கள் உடல் உள்ள நலம் பெறவும் இவ்வேளையிலே இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் ஜெபிப்போம். இறைவன் நற்கருணை நாதர் நமக்கு நிறைவான அருளையும் ஆசிரையும் தர மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக பிரசன்னத்தில் கூடியிருக்கிற நாம் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும், அவரை போற்றுவதும், அவரை பெருமைப்படுத்துவதும் தான் நமது உன்னதமான நோக்கமாக இருக்கிறது. இந்த ஆண்டவரை இந்த நேரத்தில் துதித்து மகிழ்ந்து ஆண்டவர் இயேசுவை போற்றுவோம். துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. மீண்டுமாய் துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. ஆறுதல் தருவார், அரவணைத்திடுவார், இயேசுவை துதித்திடு மனமே. ஆறுதல் தருவார், அரவணைத்திடுவார், இயேசுவை துதித்திடு மனமே. இயேசுவை துதித்திடு மனமே.
இயேசுவை துதித்திடு மனமே, துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. என்னை தேடி வருவார், எனக்குள்ளே இருப்பார், இயேசுவை துதித்திடு மனமே. என்னை தேடி வருவார், எனக்குள்ளே இருப்பார், இயேசுவை துதித்திடு மனமே. இயேசுவை துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கிறவரே, அன்பான தகப்பன், இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிப்பதற்காய், நினைப்பதற்காய், உம்மை மகிமைப்படுத்துவதற்காய், இந்த புதிய நாளையும் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி. இதோ இந்த ஆராதனை இறுதி நேரத்தில் இருக்கிறோம். 24 மணி நேரத்தின் ஆராதனையில் முடிவில் இருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தின் விடுதலைக்காய், இந்த தேசத்தின் மகிமைக்காய், இந்த தேசத்தினுடைய மாபெரும் வல்லமைக்காய் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் துதிப்பதற்காய் நன்றி. கூடியிருக்கிற பிள்ளைகளையும், இதோ உம்மோடு இணைந்து துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த தேசத்திலும் கூட ஆண்டவரே, நீர் ஒரு மகிமையை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த நேரத்திலும் ஒரு விடுதலையை என் பிள்ளைகளுக்கு தந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. என் பிள்ளைகள் படுகின்ற வேதனைகளில் இருந்து, சுகாதார பலவீனங்களில் இருந்து, நோயில் இருந்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து, தொற்றிலிருந்து ஆண்டவரே, நீண்ட விடுதலையை பூரண சுகத்தையும் தந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. எருசலேம் நகரத்திலே நீர் சென்ற இடங்களிலெல்லாம் மகிமையை செய்தவர். உம்மை தேடி வந்த பிள்ளைகள் அத்துணை பேரையும் தொட்டபோது ஆண்டவரே, அங்கு சுகத்தை கண்டு கொண்டார்கள். எந்த நேரத்திலும் கூட உமது தெய்வீக மகிமையை, உமது தெய்வீக இரக்கத்தை, உமது தெய்வீக நம்பிக்கையை நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் என் பிள்ளைகளை நீர் சுகப்படுத்துவதற்காய், நலம் தருவதற்காய், ஆசி தருவதற்காய் உமது தெய்வீக பிரசன்னத்தில் எம் தேசத்தை உம் பாதம் ஒப்படைக்கிறோம். சுகமாய், நலமாய், பரிசுத்தமாய், உமது தெய்வீக இதயத்திற்கு ஏற்றவாய் ஆண்டவரே நீர் மாற்றித் தருவீராக. உமது பேரிரக்கத்தில் எங்களையும் எங்கள் தேசத்தையும் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே, துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. இறை வார்த்தைக்கு செவிமடுக்க எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 17 வரை. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை.
நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நண்பர்களே, இறையேசுவின் பிரசன்னத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்பிக்கையூட்டும் நேரம் இது. நமக்கெல்லாம் தெரியும், சென்ற ஆண்டு கொரோனா தொற்றின் முதல் அலை பரவிய நேரத்தில் இத்தாலிய நாட்டில் அங்குள்ள குருக்கள் செய்த ஒரு அரிய காரியத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அவர்கள் நற்கருணையை கையில் எடுத்து ஆள் நடமாற்றமற்ற அந்த வீதிகளில் கொண்டு சென்றார்கள். மக்கள் தங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஜன்னல் வழியாக அந்த நற்கருணை பிரசன்னத்தை பார்த்து ஆராதனை செய்தார்கள். நற்கருணையின் வலிமையை கத்தோலிக்க திருச்சபை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தியது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் என்றெல்லாம் நெருக்கடி ஏற்படுகிறதோ அன்றெல்லாம் நற்கருணையின் வலிமையை மக்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்கெல்லாம் பெருந்தொற்று பரவுகிறதோ அங்கெல்லாம் மக்கள் நற்கருணையை நாடுகிறார்கள். எங்கெல்லாம் பல்வேறு கலவரங்களும் பல்வேறு துன்பங்களும் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் நற்கருணையை நாடி சென்று அந்த இயேசுவிடமிருந்து ஆறுதல் பெறுகிறார்கள். அந்த ஒரு நோக்கில்தான் நாம் நற்கருணையை நாடி வந்திருக்கின்றோம். நற்கருணை நம்முடைய வாழ்க்கையின் ஊற்றாகவும் உச்சகட்டமாகவும் இருக்கிறது. நமக்கு வாழ்வு தரும் ஊற்று அது. நம்முடைய வாழ்க்கையின் சிகரம் அது. புனித அகஸ்தினார் மிக அருமையாக கூறுகிறார், இன்று உலகில் இறைவன் தருகின்ற தலை சிறந்த கொடை நற்கருணை. இன்று உலகில் இறை வல்லமை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான கருவி நற்கருணை. இன்று உலகில் துன்பப்படும் மக்களுக்கு வாழ்வின் அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு அருள் அடையாளம் நற்கருணை. அன்பு நண்பர்களே, இந்த நேரத்தில் நம் நாடு கொரோனா பெருந்தொற்றில் நாமெல்லாம் அலைமோதி கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து உதவி வரும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நமக்கு உதவி இறைவனிடமிருந்து வருகிறது. இறைவனின் ஆறுதலின் இறைவனாக நம்மை தேடி வருகின்றார். நான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள் என்ற ஒரு மாபெரும் நற்செய்தியை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இறைவன் இந்த உலகின் மீது அன்பு கொண்டு தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். அந்த ஒரே மகனின் பேராற்றல் மிக்க அன்பை நமக்கு வெளிப்படுத்துவது இந்த நற்கருணை. இயேசு தான் பணி செய்த காலங்களில் பல்வேறு ஊர்களுக்கு கால்நடையாக நடந்து சென்றார். அவர் செல்லுகின்ற நேரத்தில் தீய ஆவிகள் அவரை பார்த்து பயந்து ஓடின.
நாசரேத்தூர் இயேசுவே, எங்களை வதைக்கவா வந்தீர் என்று சொல்லிக்கொண்டு அலறி அடித்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறின. அதுபோன்று இயேசுடைய பிரசன்னத்தில் கொரோனா பெருந்தொற்று முற்றிலுமாக நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். வல்லமைமிக்க அந்த இறைவனுடைய அந்த ஆற்றலால் இந்த தீய சக்தி நம்மை விட்டு அகல வேண்டும். நோய் தொற்று முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்க வேண்டும். அது இயேசுவால் முடியும். இயேசு அதை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் இயேசுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நற்கருணை நமக்கு காட்டுகிறது. நற்கருணை அன்பின் அடையாளம் மட்டுமல்ல, நற்கருணை குணப்படுத்தும் கருவியாக இருக்கிறது. இன்று எத்தனையோ பேர் குணத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களை குணப்படுத்துகிறேன், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்ற அந்த ஒரு மாபெரும் நற்செய்தியை இந்த நற்கருணை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மை அனைவரையும் அந்த குணப்படுத்தும் கருவிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ கிறிஸ்தவ மருத்துவமனைகளில் நாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியாளர்களும் இந்த கொரோனா நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வலிமை தருவது இந்த நற்கருணை. சாதாரண மக்கள் இந்த கொரோனா நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று தங்களையே தங்களுடைய வீட்டில் அடைத்துக் கொள்கிறார்கள். முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து அவர்கள் தங்களையே ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையின் அர்த்தம் கொடுப்பது இந்த நற்கருணை. நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களோடு இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு அருள் அடையாளம் இந்த நற்கருணை. எனவே நற்கருணை நாதரை நம்முடைய இதயத்தில் ஏந்துவோம், அவருடைய அன்பில் ஒன்றித்திருப்போம். நிச்சயமாக நாம் இந்த கொரோனா பெருந்தொற்றை வெல்வோம். அந்த நம்பிக்கையை இந்த நற்கருணை நமக்கு தருகின்றது. அந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து அந்த இயேசுவோடு ஒன்றிப்போம். ஆமென். நற்கருணையின் பிரசன்னத்திலே கூடியிருக்கிற நாம் நம்பிக்கையோடு நம்மை எல்லா தீவினைகளிலிருந்தும் காத்து வழிநடத்துவார் நம்முடைய ஆண்டவர் என்று திருப்பாடல் 91 தியானித்து ஜெபிப்போம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார்.
உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். என் அன்பில் நிலைத்திருந்து நம்பிக்கையோடு நீங்கள் எழுப்பும் விண்ணப்பங்களுக்கு என் தந்தை உங்களுக்கு நிறைவாக அருள்வார் என்ற இன்றைய வாசகத்தின் மையத்திலும் இந்த நம்பிக்கையின் ஆண்டவர் நமக்கு நலமளிக்கும் நற்கருணை ஆண்டவராக வீற்றிருக்கிறார், நம்மையும் நலமளிக்கும் கருவிகளாக மாற்றுவார் என்ற இறை சிந்தனையிலும் இவரே நமக்கு கேடயமாய் நம்பிக்கையூட்டும் ஆற்றலாய் நம்மோடு இருக்கிறார், பயணிக்கின்றார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்று தியானிக்கும் நாம் இந்த ஆண்டவரை போற்றி புகழும் தருணம் இது. நற்கருணை ஆண்டவரை மனதார உளமாற போற்றி புகழுவோம். இந்த நற்கருணை ஆண்டவரின் இடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை அதை தொடர்ந்து எடுத்து வைப்போம். நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு இறைவார்த்தைக்கு பிறகும் உங்களுடைய பதில் போற்றி போற்றி என்று இருக்கட்டும். நம்பிக்கையின் நிறைவா போற்றி போற்றி, விடுதலையின் நாயகனே போற்றி போற்றி, உங்களுக்கு சமாதானம் என்றவரே போற்றி போற்றி, உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களுடன் இருப்பேன் என்ற இயேசுவே போற்றி போற்றி, உமது ஆவியால் உலகை புத்துயிர் பெறச் செய்பவரே போற்றி போற்றி, உம் சிறகுகளில் எம்மை காப்பவரே போற்றி போற்றி, உம்முடைய வழிகளில் எங்களை வழிநடத்துபவரே போற்றி போற்றி, உயிர்ப்பும் உயிரும் நானே என்றவரே போற்றி போற்றி, உங்களில் இருப்பவர் பெரியவர் என்றவரே போற்றி போற்றி, இடைவிடாது ஜெபியுங்கள் என்றவரே போற்றி போற்றி, இருளில் இருப்பவருக்கு ஒளி காட்டியவரே போற்றி போற்றி, உலகின் பாவங்களை போக்க பலியானவரே போற்றி போற்றி, உண்மைக்கு சாட்சியம் கூறியவரே போற்றி போற்றி, நீதியாய் இருப்பவரே போற்றி போற்றி, என் தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்பே என்னை அறிந்து அர்ச்சித்தவரே போற்றி போற்றி, என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே கையளித்தவரே போற்றி போற்றி, எங்கள் கவலைகளுக்காக எங்கள் மீது அக்கறையோடு இருப்பவரே போற்றி போற்றி, உள்ளம் நொறுங்குண்டவருக்கு அருகிலேயே இருந்து ஆறுதல் அளிப்பவரே போற்றி போற்றி, கலங்காதே, உன்னை உறுதிப்படுத்துவோம், உனக்கு உதவி செய்வோம் என்றவரே போற்றி போற்றி, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்றவரே போற்றி போற்றி, தம் மக்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுவித்த ஆண்டவரே போற்றி போற்றி, உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே போற்றி போற்றி, ஞானத்தால் பூவுலகை நிலைநாட்டியவரே போற்றி போற்றி, எங்களுடைய காயங்களை ஆற்றி நலமளிக்கும் ஆண்டவரே போற்றி போற்றி, எங்களுக்கு முடிவில்லாத அன்பு காட்டுபவரே போற்றி போற்றி, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுபவரே போற்றி போற்றி, நான் உன்னை வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன் என்றவரே போற்றி போற்றி, உன்னோடு போராடுபவர்கள் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்றவரே போற்றி போற்றி, வாழ்வளிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரே போற்றி போற்றி, எங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுப்பவரே போற்றி போற்றி, துன்ப வேளையில் எங்களை மீட்பவரே போற்றி போற்றி,
உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, போற்றி போற்றி. நாங்கள் கூப்பிடும் குரலுக்கு மறுமொழி அளிப்பவரே, போற்றி போற்றி. வியத்தகு செயல்கள் புரிபவரே, போற்றி போற்றி. தமக்கு அஞ்சி நடப்போருக்கு நற்பேறு அளிப்பவரே, போற்றி போற்றி. மனிதருக்கு தூய ஆவியை ஒளிவிளக்காக தந்த ஆண்டவரே, போற்றி போற்றி. உலகின் பாவங்களை போக்குபவரே, போற்றி போற்றி. மருத்துவரான ஆண்டவரே, போற்றி போற்றி. எங்களை எந்நாளும் பாதுகாத்து வழிநடத்துபவரே, போற்றி போற்றி. எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளை தந்து வழிநடத்துபவரே, போற்றி போற்றி. Please respond. Lord, hear our prayer. Lord, hear our prayer. For the people of India and throughout the world who are sick and suffering from the coronavirus, we pray to the Lord. Lord, hear our prayer. For our priests and bishop, may they lead us and guide us in putting our trust and hope in the Lord. We pray to the Lord. Lord, hear our prayer. That doctors, nurses, and other caregivers may be guided by wisdom, strength, skill, and generosity. Bless each one of them, that they may be a blessing to others, we pray to the Lord. Lord, hear our prayer. For the scientists and doctors who are working toward treatments and vaccines, that their work may be successful in ways that are safe, timely, and available to all, we pray to the Lord. Lord, hear our prayer. That family and friends who care for sick loved ones may be strengthened and supported in their service, we pray to the Lord. Lord, hear our prayer. For those who are in quarantine, separated from their families, may they know that they are supported and loved, we pray to the Lord. Lord, hear our prayer. For everyone affected by the pandemic, that their lives might be filled with the everlasting love of Jesus, we pray to the Lord. Lord, hear our prayer. For all those who have died, may they rest in God's embrace, we pray to the Lord. Lord, hear our prayer. நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த 1 மணி நேர ஆராதனை உள்ளத்தில் ஒரு தைரியத்தையும் மனதிற்கு இதமான ஒரு மகிழ்ச்சியையும் நம் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் இன்னும் நம்பிக்கையில் ஆழப்படவும் இன்னும் உறுதியாக இறைவனிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப தேவைப்படுகிறது. இந்த நாளிலே ஒன்றாக இணைந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலே மண்டியிட்டு வேண்டி இருக்கிறோம். இறைவன் நம்மை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே இதோ இந்த இறுதி ஜெபத்திலும் நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஸ்கான்சின் மாகாணத்திலே இருக்கக்கூடிய குருக்கள், பள்ளி குழந்தைகள், மக்கள் என தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இறைவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்பார். இதோ இந்த 1 மணி நேரமாக இந்த நற்கருணை ஆராதனையில் இணைந்திருக்கக்கூடிய மத தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று இதோ இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே, நற்கருணை நாதரே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் உங்களிடம் மண்டியிட்டு ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அன்புள்ள தேவனே, எங்களை குணப்படுத்தும். இதோ இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உம்முடைய ஆவியினுடைய வல்லமையை நிறைவாக கொடுத்தருளும். அன்பின் நிறைவா, உம்முடைய ஆசீர்வாதத்தினை எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நிரப்பி அருளும் ஆண்டவரே. நற்கருணை நாதரே, இதோ இந்த நேரத்திலே பலவிதமான தேவைகளோடு இருக்கக்கூடிய எங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நேரத்திலே இந்த பயங்கரமான இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே, வாகனங்களிலே படுத்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி கிடக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அன்பான இறைவா, நற்கருணை நாதரே, இதோ இந்த நேரத்திலே உம்மிடத்தில் இறைஞ்சு கேட்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும்.
எங்களை உற்று நோக்கும் ஆண்டவரே, எங்களை தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே, இதோ தீராத வியாதியெல்லாம் நீர் தொட்டு குணப்படுத்தினீரே, அந்த வியாதியை போல இந்த நோயையும் குணப்படுத்துவீராக. இதோ உம்மையே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கண்களை நீர் பாரும். உம்மையே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களை நீர் ஏறெடுத்து பாரும். அன்பான தகப்பனே, அதோ அன்று நீர் தொட்டதெல்லாம் விளங்கியது. அதோ அன்று நீர் தொட்ட மனிதர்கள் எல்லாம் குணமாகி போனார்கள். அன்பான இறைவா, உம்முடைய ஆசீர்வாதத்தினை எங்கள் மீது பொழிந்தருளும். எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே இந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயுற்றோரையும் தொட்டு அவர்களை குணப்படுத்தியருளும். உம்முடைய அன்பின் கரமாக அவர்களை தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய ஆசீர்வாதத்திலே உம்முடைய கருவியாக செயல்படக்கூடிய அத்துணை மருத்துவர்களையும் ஆசீர்வதியும், அத்துணை செவிலியர்களையும் ஆசீர்வதியும். வீட்டிலே, குடும்பத்திலே, இதோ என்னுடைய அப்பா பிழைக்க மாட்டாரா, என்னுடைய அம்மா பிழைக்க மாட்டாரா, என்னுடைய மகன், என்னுடைய மகள் பிழைக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வருத்தத்தோடு உம்மை நோக்கி நம்பி கூக்குரலிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான இறைவா, உம்முடைய அன்பின் ஆசீர்வாதம் எங்களை தொட்டு குணப்படுத்துவதாக, உம்முடைய இரக்கம் எங்கள் மீது படுவதாக. அன்பான இறைவா, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது நிரம்ப கிடைக்கின்ற போது நாங்கள் இந்த நோயை எல்லாம் கடந்து வர நீரே எங்களோடு இருந்து ஆசீர்வதியும். அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய இறைவா, அன்று நோயுற்றோரை குணப்படுத்திய இறைவா, அன்று பாவிகளை எல்லாம் மன்னித்த இறைவா, இதோ இன்று எங்களை இந்த கொள்ளை நோயினின்றும் இந்த தொற்றினிருந்தும் விடுவித்து உம்முடைய ஆசீர்வாதத்தினை நிரம்ப கொடுத்து எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை குணப்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், அத்துணை மருத்துவர்களையும் செவிலியரையும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து குணப்படுத்தி எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் இறைஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உன் பாதம் அமர்ந்தே என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. உன் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. உன் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை, ஆண்டவா உமக்கே ஆராதனை. உன் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. மாறாத பேரன்பின் திருவுருவே, மாறாத பேரன்பின் திருவுருவே, தெய்வீக அருளின் பிரசன்னமே, தெய்வீக அருளின் பிரசன்னமே. ஆராதனை உமக்கு ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவா உமக்கே ஆராதனை. ஆண்டவா உமக்கே ஆராதனை. உன் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. கல்வாரி மலை மீது கரம் விரித்து, கல்வாரி மலை மீது கரம் விரித்து, என்னை மீட்ட தியாகத்தின் பிரசன்னமே, என்னை மீட்ட தியாகத்தின் பிரசன்னமே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவா உமக்கே ஆராதனை. ஆண்டவா உமக்கே ஆராதனை. உம் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. தாபோர் மலை மீது வெண்பனி போல, தாபோர் மலை மீது வெண்பனி போல, ஜொலிக்கின்ற மகிமையின் பிரசன்னமே, ஜொலிக்கின்ற மகிமையின் பிரசன்னமே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவா உமக்கே ஆராதனை. ஆண்டவா உமக்கே ஆராதனை. உன் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. உன் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. உம் திருமுக தரிசனம் நான் காணவே. மாண்புயரிவருளடைமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சியோடு வழிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் இந்த ஒரு மணி நேரம் அவரோடு உறவாட தந்தையாம் இறைவன் தந்த வாய்ப்புக்கும் தூய ஆவியாருடைய துணைக்கும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நாம் நன்றி கூறுகிறோம். இந்நாளில் இந்த பெரும் முயற்சியை உலகளாவிய அளவில் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக மக்கள் மீது நம்பிக்கையை ஊட்டவும், நோய் நொடியிலிருந்து அவர்களுக்கு சுகமளிக்கவும், ஆறுதல் தரவும், திடமான நம்பிக்கையை ஊட்டவும் நம்முடைய தமிழக கத்தோலிக்க
ஆயர் பேரவையினுடைய மாதா தொலைக்காட்சி எடுத்த இந்த முயற்சியை பாராட்டி அவர்களுடைய பணி தொடரவும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த முயற்சியிலே நாங்களும் பங்கு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நல்கி அமெரிக்க நாட்டிலே விஸ்கான்சின் மாகாணத்தில் பணிபுரியக்கூடிய அருட்பணியாளர்கள் குறிப்பாக இந்த நாளில் இந்த நற்கருணை ஆராதனைக்கு தலைமையேற்று இறை ஆசிரியர் நமக்கு தந்த அருட்தந்தை முனைவர் வலண்டின் ஜோசப் அவர்களுக்கும், அவர்களோடு துணை நின்று இந்த வழிபாட்டை முன்னின்று வழிநடத்திய அருட்தந்தை பாஸ்கர் அவர்களுக்கும், ஒளிப்பதிவு செய்து இந்த நிகழ்வை இன்னுமாக உலகளவில் கொண்டு செல்வதற்கு பெருந்துணை என்ற தந்தை ஜான்சன் அவர்களுக்கும், லியோ ஜான்சன் அவர்களுக்கும், இந்நிகழ்விலே பாடல்கள் வழியாக நம்மை இறை பிரசன்னத்தில் ஆழ்த்திய தந்தை பாக்கியா அவர்களுக்கும், நற்கருணை பிரசன்னத்திலே இறை புகழ்ச்சிக்கு திருப்பாடல் வழியாக நம்மை வழிநடத்திய அருட்தந்தை சேவியர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், போற்றி புகழ்ச்சி வழியாக நம்மை வழிநடத்திய தந்தை ஜான் கென்னடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேருக்கு அறியாத நபராயிருந்தால் அடியேன் சிவகங்கை மறைமாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகரன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நானும் இணைந்து ஜெபிக்க இறைவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். Our special thanks goes to the parish people, parishioners of Loyal, especially the kids, those who have taken part in the prayer of the faithful. So we sincerely thank all the kids, those who are present here today, and all the parishioners, and especially the teacher who trained them in such a way to present your wonderful prayers. We really appreciate. Your prayers really brings you very particular to the need that what we need to pray to the Lord. So we appreciate and we sincerely thank every one of you. So thank you so much, and especially we thank also தந்தை ஜான்சனுக்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அவருடைய பங்கிலே இந்த வழிபாட்டை அவருடைய பணியாளர்கள் வழியாக அருமையான ஏற்பாடு செய்ததற்கு அவருடைய உடன் பணியாளர்கள், அலுவலக நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அனைவரும் எழுந்து நின்று அன்னை மரியாளுக்கு புகழ்ந்து, உம்மைத்தானே நாங்கள் தேடி வந்தோம் என்ற நம்பிக்கையிலே உம்மை தேடி வந்தோம் என பாடி அன்னை மரியாளுடைய நம்பிக்கையில் வளர்வோம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.